விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. சரணா என்ற குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா நிறைவான கல்வியானத்தை வழங்குவானாக. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் கரெக்டாக வரும். இல்லாட்டி அதில் மதிப்பெண்கள் குறையும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அசிலா பானு. சரியாக 11:51. இப்போ டைம் வந்து 11:51. அப்பா அதில் போது ஏன்று கொண்டு வந்தாங்கன்னா 11:51 58 முடிச்சுனாங்க. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद. फ़क़द क़ाल अल्लाहु तआला अज़्ज़ व जल फ़िल क़ुरआनिल अलीम व फ़िल क़ुरआनिल मजीद. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. நிச்சயமாக இவர்களது வரலாற்றுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. அனைத்துலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அனைத்துள்ள இறைவனை புகழ்ந்தவளாகவும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதியவளாகவும் முஃமினான அனைத்து முஸ்லிம்களின் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று துவா செய்தவளாகவும் இந்திய விடுதலை போரில் முஸ்லிம்கள் என்பதை பற்றிய என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றியமையாததாக இருந்த தங்களுடைய பொருளாதாரத்தையும் உடல் உழைப்பையும் இந்திய விடுதலை இயக்கத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தனர் முஸ்லிம்கள். ஆங்கிலேயர் வணிகம் செய்ய வந்த காலத்திலேயே அவர்களை ஆங்காங்கே எதிர்த்து கொண்டவர்கள் முஸ்லிம்களும் முஸ்லிமான மன்னர்களும் அதிகமாகவே இருந்தனர். ஆங்கிலேயருக்கு தம் நாட்டை ஆளும் எண்ணம் வந்துவிட்டதை முதலில் கணித்து அவர்களை எதிர்த்தவர் வங்காள தேசத்தை ஆண்ட சிராஜுத்தௌலா ஆவார். நடுவர் அவர்களே, முதல் இந்திய போராட்டம் நமக்கு அறியப்பட்டதும் 1857 நடைபெற்ற சிப்பாய் புரட்சியில் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் அதிகமானோர் தங்களது உயிரையும் இழந்தனர். ஃபாதர் ஆஃப் நேஷன் என்றும் இந்தியாவின் தந்தை என்றும் அழைக்கப்படும் மகாத்மா காந்தியடிகள் தங்களுடைய சுயசரிதையான சத்திய சோதனை என்னும் நூலில் தங்களுடைய ஆரம்ப காலத்தில் தமக்கு உறுதுணையாக இருந்த ஆதம் ஜவேரி சகோதரர்கள் குறித்து குறிப்பிடுகின்றார். அன்றைய தேதிக்கு சுமார் 150 கோடிக்கணக்கான தம் சொத்துக்களை சுதந்திர பணிக்காக இழந்தனர் இச்சகோதரர்கள். தென் தமிழகத்தில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தங்களுடைய சுதேசி கப்பல் லட்சியத்தை அடைய அவர்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருந்தது. அந்நேரத்தில் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான 8000 படகுகளை வாங்கி வ.உ.சி நோக்கத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் ஏ.ஆர். பக்கீர் முகமது ராவுத்தர் சேட் ஆவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி நாம் அறிவோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய கடல் கடந்த இராணுவமான இந்திய தேசிய இராணுவத்தில் தளபதி பொறுப்பு முதற்கொண்டு பல்வேறு பதவிகளை முஸ்லிம்கள் அலங்கரித்தனர். நேதாஜி வியந்து போற்றும் அளவு அதிகப்படியான பொருளாதார உதவிகளையும் இஸ்லாமிய வணிகர்களே அளித்தனர். மௌலானா என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் சுதந்திர எண்ணங்களை தீவிரமாக விதைக்கும் வண்ணமாக கதராடை அணியாத மணமகன் திருமணத்தில் தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஃபத்வா மார்க்க தீர்ப்பு அளித்தனர். ஃபக்கீர்கள் எனப்படும் யாசகம் தேடுவோர் வீடு வீடாக சென்று சுதந்திர கீதங்களை பாடி மக்களின் விடுதலை எண்ணங்களை தீவிரப்படுத்தினர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் ஆண்கள் மட்டுமல்லாமல் இந்திய மண்ணின் விடுதலைக்கு இஸ்லாமிய பெண்களும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்திருந்தனர். சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுரையா தியாம்ஜி ஆவார். இஸ்லாமியர்களின் இத்தகைய அர்ப்பணிப்பினாலேயே இந்திய விடுதலை போராட்டத்திற்கான முஸ்லிம்களின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடும்போது எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் இந்திய விடுதலை போரில் சிறை சென்றவர்களிலும் உயிர் நீத்தவர்களிலும் முஸ்லிம்கள் அதிகமாகவே இருந்தனர் என்று குறிப்பிடுகிறார். அவர்களது மக்கள் தொகையின் சதவீதத்தை விட விடுதலை போரில் மரணித்தவர் எண்ணிக்கையின் சதவீதமோ அதிகமாகவே இருந்தனர். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ரஃபி அகமது கித்வாய், காயிதே மில்லட், முகமது இஸ்மாயில் போன்ற எத்தனையோ அதிகமானோர் இந்திய விடுதலை இயக்கத்தின் மிக பெரும் தலைவர்களாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் சுதந்திர இந்தியாவை கட்டமைப்பதிலும் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலும் பெரும் பங்கு ஆற்றினர்.
அல்லாஹ் நல்லடியார்களே, இவ்வாறாக நாம் ஹிஸ்டரி என்ற வரலாற்றில் கூட அதிகமான விடுதலை வீரர்களில் முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றிய படிக்கிறோம், ஏன் இன்னும் படிப்போமே. ஆனால் இன்று நம் நாட்டில் நம் இஸ்லாமிய சொந்தங்களை அகற்ற வேண்டும் என திட்டம் போடுகிறார்கள். நாம் இதிலிருந்து விடுபட நம் சந்ததிகளுக்கு நம் முன்னோர்களுடைய கதைகளையும் வரலாற்றுகளையும் சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு கவிஞர் பாடியது போல், இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் வழியாகும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு இந்த இந்திய சுதந்திரத்தை பெற்று தந்ததில் அவர்களுக்கு பின்னால் உறுதுணையாக அவர்களுக்கு நம்பிக்கையாக நின்றது முஸ்லீம்களே 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 என்று கூறிய எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க. இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்னன்னு சொன்னால், சில பேர் உடல் வலி நல்லா எல்லா பக்கமும் பார்க்குறீங்க, அதே மாதிரி நல்லா கையை காலம் ஆக்கி பேசுறீங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் செய்திகள் குறைவாக சொன்னீங்க. ஆனால் சில பேர் நல்ல நிறைய செய்திகள், நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஏதோ மனப்பணம் பண்ணி வச்ச மாதிரி வச்சிங்க, கை நல்லா இருக்கான். ஆனால் எல்லாருமே சிறந்த முறையில் நிறைய விஷயங்களை தயாரித்து செஞ்சு பேசிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் உங்களுடைய இயல்புல நிறைய பறக்க செய்யணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.